ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சீனு சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மாயா பார்த்தோம்னா நம்ம கதிர் தனா கடை திறப்பு விழாக்கு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வராங்க. இங்கே பார்த்தோம்னா ஜானகி ரொம்பவே குழப்பத்தோடு இருக்கிறாங்க. புவனேஸ்வரி தனாவையும் கதிரையும் எந்த அளவுக்கு அவமானப்படுத்தினா எல்லாரும் இருந்து நீங்கள் ஒரு அனாதை அப்படின்னு சொல்லிட்டால இதுக்கு பிறகு நம்ம எப்படி இருக்க முடியும்? அது மட்டும் இல்லாமல் அவர் வேற நானும் போக மாட்டேன், நீங்களும் யாரும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. ஆனால் நம்ம பொண்ணுக்கு நம்மளை விட்டால் வேற யார் இருக்கிறா? அவன் எதுக்காக ஒரு அனாதை மாதிரி இருக்கணும், நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி முடிவு எடுத்துருந்தாங்க. அப்போ இங்கே பார்த்தோம்னா மாயா கடைக்கு வரவும் புவனேஸ்வரி வராங்க. புவனேஸ்வரி பார்த்ததுமே இவ எதுக்காக வந்திருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் எரிச்சலோடு இருக்கும்போது நீ எதுக்காக இங்கே வந்து அப்படின்னு மாயா கேட்டுட்டு இருக்கவும், ஆமாம் கடை திறக்க போறீங்களா, யாருமே இல்லாத நீங்கள் அண்ணாதீங்க நீங்கள் 3 பேரும், அதுக்காக தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லவும் என்ன பேசிட்டு இருக்கிற அப்படின்னு மாயா கேட்கும் போது, ஆமாம் மாயா, ஏன் உண்மையே சொல்ல போனால் நீயும் யாருமே இல்லாதவ தானே, உன்னை கண்டாலே இந்த ரகுராமுக்கு பிடிக்காது, உங்கள் 3 பேருமே அவன் வீட்டுக்குள்ளே தள்ளி தானே வச்சிருக்கிறான், என்ன ஊரை விட்டு தள்ளி வச்சிருக்கிறான்னா உங்களை வீட்டுக்குள்ளேயே தள்ளி வச்சிருக்கிறான், அதனால எனக்கும் உங்களுக்கு பெரிய வித்தியாசம் கிடையாது, ஒரு அனாதைக்கு இன்னொரு அனாதை தானே ஆறுதல் சொல்லணும், அந்த மாதிரி தான் கடை திறப்பவளாக்கு நீங்களே கூப்பிடாட்டாலும் நானே வந்தேன் அப்படின்னு சொல்லவும், ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து போறியா இல்லைன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், ஆமாம் நீங்கள் தான் யாருமே இல்லாத அனாதைகளாச்சு, அதனால தான் நான் வந்தேன், பேசாமல் கடை திறக்கிற வழியை பாருங்க அப்படின்னு சொல்லும் போதே அங்கே ஜானகி வந்துருந்தாங்க. ஜானகி பெரியமா வந்தாச்சு அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே தனாவும் கதிரும் ரொம்ப சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. தனா ஓடி போய் அம்மா வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லும் போது அவன் ஜானகி சொல்கிறாங்க, ஆமாம் தனா நான் வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்போ தான் வரல, நீங்களும் வரமாட்டீங்கன்னு நினச்சா நான் வந்துட்டீங்கம்மா அப்படின்னு சொல்லும் போது ஜானகி சொல்கிறாங்க, நான் இருக்கேன்டாவா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே பார்க்கும்போது புவனேஸ்வரி பார்த்ததுமே ஜானகி பயங்கரமாக கோவத்தோட நீ எதுக்காக அங்கே வந்திருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ கோயிலை வச்சு தனாகிட்டையும் கதிர்கிட்டையும் இந்த மாதிரிக்கு நீ பேசுவே, யாருமே இல்லாத அண்ணாது அப்படின்னு, அவங்களுக்காக நான் இருக்கேன், ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து போறியா இல்லைன்னு சொல்லவும், அப்போ உடனே புவனேஸ்வரி முறைச்சு பார்த்துட்டே போகிறாங்க. இவ வரமாட்டான்னு நினச்சேன், இவ இப்படி இங்கே வந்துட்டா, அந்த ரகுராமோட பேச்சை மாரி வந்திருப்பாளா இல்லை ரகுராமுக்கு தெரிஞ்சதான் வந்திருப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி நினைக்கிறாங்க. அநேகமாக இவ ரகுராமுக்கு தெரியாம தான் வந்திருக்கணும், அதனால என்ன இப்போ தெரியப்படுத்திட்டா போச்சு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பார்த்தோம்னா அங்கே கார்த்தி கதையை முடிக்கிறதுக்காக ஒருத்தர் அனுப்பிவிட்டவும் அவர் அவங்க கிட்ட, அதாவது அவங்க கதிர்கிட்ட வேலைக்கு சேர்ற மாதிரிக்கு அவங்க வராங்க. அப்போ கதிரோட பார்ட்னர் ஒருத்தர் இருக்காருல்ல, அவர் சொல்றாரு இவரு தான் நம்ம கடைக்கு புதுசாக சேர்ந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லவும் உடனே கதிரும் அப்படியான்னு சொல்றாங்க. ஆனா அவங்க கார்த்தி அனுப்பின ஆளா இருக்கிறாங்க. அவர் பார்த்தோம்னா கதையை முடிக்கணும்னு சொல்லிக்கிட்டு அந்த இதை ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் குத்து விளக்கு ஏற்றுவாங்க, அந்த குத்து விளக்கு தீபம் எரிஞ்சதுமே இது அவ்வளோதான் முடிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு நைஸாக அங்கே கிளம்பி போயிருந்தாரு. அடுத்து இங்கே பார்த்தோம்னா கடையை ஜானகி திறந்து வைக்கிறாங்க. எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும்போது அப்போ மாயா அங்கே வராங்க கடையை சுற்றி பார்க்கறதுக்காக. அப்போ அந்த ரூமுக்கு வந்துருந்தாங்க. வந்ததுமே அவங்களுக்கு தெரிஞ்சிருது அதை ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ இங்கே இத்தனை ஒன்றா இருக்குது, இதில் எது ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க தெரியலன்னு சொல்லிட்டு மாயா ஒவ்வொன்றா அவங்க தேடிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரம் பார்க்க கரெக்டாக பார்த்தோம்னா, அதாவது அவங்க குத்துவிளக்கு ஏற்றுறதுக்காக போகிறாங்க. ஐயோ இப்போ பெரியமா குத்துவிளக்கு ஏற்றிட்டாக்கி அவ்வளோதான், பெரிய விபத்தே ஏற்பட்டுரும், இப்போ என்ன பண்ணுறதுக்கு, இப்போ இது எது ஓப்பனாக இருக்க தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க ஒவ்வொன்றையாக தேடிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்க கதிரும் தனாவும் ஜானகிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, அம்மா குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைங்கம்மா அப்படின்னு சொல்லும் போது கரெக்டாக அங்கே பார்த்தோம்னா மாயா அதை பார்த்துருந்தாங்க. பார்த்ததுமே அதை க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு அங்கே இருக்க ஜன்னல் எல்லாத்தையும் திறந்து விட்டுருந்தாங்க. இதனால ஆபத்துல இருந்து அவங்க காப்பாத்திருந்தாங்க கதிரோட கடையை. அடுத்து பார்த்தோம்னா அங்கே ஜானகி குத்து விளக்கு ஏற்றிட்டு அவங்க பூஜையெல்லாம் பண்ணி முடிக்கவும் உடனே கதிரும் தானாவும் அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அப்போ ஜானகி சொல்கிறாங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்கடா வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லவும், அப்போ தனா சொல்கிறாங்க, அம்மா நீ வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷமா, எங்கே யாருமே இல்லாத அனாத மாதிரிக்கு நாங்கள் இருந்துருவோம்னு சொல்லி நினச்சேன், ஆனால் நீ வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷமா அப்படின்னு சொல்லவும், சரி தானா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. இங்கே பார்த்தோம்னா புவனேஸ்வரி ரகுராமுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஜானகி இப்போ எங்கே போயிருக்கான்னு தெரியுமா, ஜானகி கதிரோட கடையை அவ கையால் தான் ஓப்பன் பண்ணி வச்சா அப்படின்னு சொல்கிறாங்க. இது கிட்டதுமே அவங்க ரகுராம் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன உளறிட்டு இருக்கிற, என் பேச்சை மீறி ஜானகி அப்படிலாம் போக மாட்டா அப்படிங்கும்போது, அப்படியா இரு நான் ஒரு ஃபோட்டோ அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி கடையை ஓப்பன் பண்ணாங்களா அந்த ஃபோட்டோவெல்லாம் அவங்க அனுப்பி வைக்கிறாங்க. இதை பார்த்ததுமே ரகுராம் அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ஜானகியும் மாயாவும் கடையிலேருந்து அங்கே கிளம்புறாங்க. கிளம்பிட்டு அவங்க வீட்டுக்கு வரவும் அங்கே ரகுராம் வீட்டு வாசல்
வாசலே நின்றுட்டு இருக்கிறாங்க. நீங்க நில்லு அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து ஜானகி அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ ரகுராம் சொல்றாங்க, என் பேச்சை மீறி யாருமே போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன், இந்த வீட்டில இருந்து வேற யாருமே போகல, ஆனா நான் கட்டின பொண்டாட்டி நீ போயிட்டு வந்திருக்கிறேலா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த மாதிரிக்கு நீ போயிட்டு வருவ அப்படின்னு சொல்லவும் வீட்டில் உள்ள அவ்வளோருமே ரகுராமோட சத்தம் கேட்டு ஓடி வராங்க. அப்போ என்னாச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரகுராமோட அம்மா கேட்கும் போது, இவ கதிரோட கடையை திறப்பு விழாக்கு இவ கையால திறந்து வச்சிருக்காமா அப்படின்னு சொல்லவும், என் பேச்சை மீறி நீங்க யாருமே போகல, ஆனா இவ போயிட்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது உடனே பத்மா சொல்றாங்க, அண்ணா அண்ணி எல்லாம் அப்படி முடிவெடுக்க மாட்டாங்க, அந்த கூட நிக்கிறா பத்தியா மாயா, இவ தான் நான் கூட்டிட்டு போயிருப்பா அப்படின்னு சொல்லும் போது, இவளுக்கு இந்த குடும்பத்தில் பிரச்சனை பண்ணுறது தான் இவளுடைய வேலை. இவன் என்னைக்கு இந்த வீட்டுக்கு காலடி எடுத்து வச்சுட்டு வந்தாலும் அன்னையிலேருந்து பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்குது. உன் பேச்சை மீறி அண்ணி போக மாட்டாங்க, ஆனால் இவ தான் இந்த மாதிரிலாம் செஞ்சுருக்கணும் அப்படின்னு சொல்லவும், அப்போ ரகுராம் சொல்கிறாங்க, இதுக்கு மேலேயும் உங்களுக்கு இந்த வீட்டில் இடம் இல்லை அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே வந்து ஜானகியும் மாயாவும் அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்போ ஜானகி சொல்கிறாங்க, ஏங்க நீங்கள் இந்த மாதிரிக்கு நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க, அவள் என்ன இருந்தாலும் நம்ம பொண்ணு, அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையில் அவள் அடுத்த லெவலுக்கு போகும்போது நம்ம அவளுக்கு சப்போர்ட்டாக இருக்காட்டாலும் பரவாயில்ல, ஆனால் அவளை ஆசீர்வாதம் பண்ணுறதுக்காக தான் நம்ம போக வேண்டாம் அப்படிங்கும்போது, அவள் தான் நான் வேண்டான்னு சொல்லிக்கிட்டா அவள் போயிட்டாளா அவன் கூடயே, அப்படி இருக்கும்போது அவளை என் பொண்ணுன்னு நீ சொல்லிட்டு இருக்காது அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்க, நீங்கள் என்ன சொன்னாலும் சரி தான், அவங்க ரெண்டு பேரும் யாருமே இல்லாத ஒரு அனாதையில் என்ன, நம்ம இத்தனை பேர் இருக்கும்போது அவங்க எதுக்காக ஒரு அனாதை மாதிரி இருக்கணும், அதனால தான் நான் போனேன் அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு, நீ என்ன சமாதானம் சொன்னாலும் சரி தான், நீ தப்புக்கு மேலே தப்பு பண்ணிட்டு இருக்கிற, ஏற்கனவே என் பொண்ணுக்கு அந்த கதிர் பையனை கல்யாணம் பண்ணி வச்சு அவள் வாழ்க்கையை நாசம் பண்ணுனேன், இன்னைக்கு என்னன்னா அவள் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறா, அதுக்கு காரணமும் வந்து நீ இல்லை, அந்த நிற்கிறா பாரு மாயா, அவள் தான், அவளால் தான் இன்னைக்கு என் பொண்ணு ராணி வரைக்கும் வாழக்கூடியவா இன்னைக்கு ஒரு சாதாரண ஒரு வீட்டில் இருந்துட்டு அவள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறா. ஆனால் அதுக்கெல்லாம் வந்து உனக்கு தெரிய மாட்டேங்குதுல்ல, உனக்கு வந்து அவள் பண்ணிட தப்பு எதுவுமே தெரிய மாட்டேங்குது, நான் சொல்கிறதான் நீ வந்து தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கிற, என் பேச்சை மீறி நீ எப்போ போனியோ இதுக்கு பிறகு உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படிங்கவும். இதை கேட்டதுமே மாயா சொல்கிறாங்க, பெரியப்பா நீங்கள் பெரியம்மாவை வந்து கோவிச்சுக்காதீங்க பெரியப்பா, என்ன இருந்தாலும் சரிதான், தானா வந்து வேற யாரு, நான் உங்க பொண்ணு இல்லையா, என் தங்கச்சி இல்லையா, அதுக்காக தான் நாங்கள் போகணும் அப்படின்னு சொல்லும் போது, இங்க பாரு உங்ககிட்ட ஒன்று நான் எதுவும் பேசிட்டு இருக்கல, ஒழுங்கு மரியாதையே நீ இதுல இருந்து ஒதுங்கிக்கோ, எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நீ தான், ஒன்னால தான் இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லவும், அப்ப பத்மா சொல்லிட்டு இருக்கிறாங்க, அண்ணா ஃபர்ஸ்ட் இவ்வளவு தலைமுழுகினாலே வீட்டில் உள்ள எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிரும்னா, நீ அண்ணிய வீட்டை விட்டு வெளியே அனுப்பாத, ஆனா இவ்வளவு வீட்டை விட்டு நீ வெளியே அனுப்பு அப்படிங்கும் போது, அப்ப ரகுராம் சொல்றாங்க, இவங்க ரெண்டு பேருமே இந்த வீட்டுல இருக்கக்கூடாது, அப்படி இந்த ரெண்டு பேரும் இவங்க இந்த வீட்டுக்கு வந்தாங்கன்னா நான் அந்த வீட்டை விட்டே போயிருவேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே வந்து ஜானகி வந்து அதிரடியான ஒரு முடிவு எடுக்கிறாங்க. நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன், நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க உங்க மனசுல, நீங்க வந்து சொல்றதுக்கெல்லாம் நானும் இத்தனை வருஷமா நான் வந்து தலை குனிஞ்சுதான் இருந்துட்டு இருந்தேன், ஆனா தனாவோட வாழ்க்கையில அப்படி எதுவுமே தப்பா எதுவுமே நடக்கவே இல்லை, அது ஒரு நாள் நீங்க புரிஞ்சுப்பீங்க. கதிர் எவ்வளோ நல்லவன்னு சொல்லிக்கிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் தெரியதான் போகுது அப்படிங்கும்போது இப்போ ரகுராம் சொல்கிறாங்க, அவனை பற்றி நீ பேசாத, அவனால தான் என் பொண்ணு இன்னைக்கு வீட்டை விட்டே போயிருக்கிறா, என்னை அப்பான்னு அவன் என் கூடயே இருப்பா, ஆனால் இன்னைக்கு என் பொண்ணு என்னை விட்டுட்டு போயிருக்கிறான்னா அதுக்கு அவன் தானே காரணம், அவனும் இந்த மாயாவன் தானே காரணம், இன்னைக்கு நீங்கள் என்னை எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டே இல்லை அப்படின்னு சொல்லும் போது அப்போ ஜானகி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க நான் சொல்கிறத கேளுங்க, மாயாவை பற்றியும் கதிர் பற்றியும் நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, அவங்க இந்த குடும்பத்துக்காக எவ்வளோ நல்லது பண்ணியிருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்ச கண்டிப்பா இந்த மாதிரி நீங்க பேச மாட்டீங்க, அது மட்டும் இல்லாம தனாவை நல்லா வச்சுக்கணும்னு சொல்லி தான் கதிர் இன்னைக்கு வந்து அந்த கடையை வந்து திறந்து இருக்கிறான், அதையே நீங்க புரிஞ்சிக்க மாட்டீங்க, நம்ம பொண்ணு அவன் நல்லா ராணி போல அவன் வச்சு காப்பாற்றணும் செய்தான், நம்ம பொண்ணு அவங்க கூட வந்து சந்தோஷமா தான் இருந்துட்டு இருக்கிறா, அதை நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு சொல்லும் போது உடனே ரகுராம் சொல்றாங்க, அங்க பாரு உன்னுடைய விளக்கு எதுவுமே எனக்கு தேவை கிடையாது, வீட்டை விட்டு நீ போறியா நான் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்ததான் என்ன முடிவு எடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.